ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எதனா ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னருக்கு வந்து வடகறி செய்ய போகிறோம். ஸோ அதோட ரெசிபி தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மூணு மணி நேரமாக ஊற வச்ச கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம், நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டபராவில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, இலை எல்லாம் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி அது ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்கணும். அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம். டபராவில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க, பொன்னிறமாக வதக்குங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுங்க, நல்லா வதக்குங்க. கூட தக்காளி, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இன்னொரு பக்கம் அந்த கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த உருண்டை மாவை எடுத்து போடுங்க. அது பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். ஃபுல்லாக பாயில் ஆக வேண்டாம். இன்னொரு பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள். உப்பையும் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதலே போட்டு அடி பிடிச்சிரும், அதனால் நாங்கள் அப்புறம் தான் போடுவோம். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே தண்ணி ஊற்றிடாதீங்க, முதல்லையே நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. அப்புறம் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுங்க. இன்னொரு பக்கம் கடாயில் வந்து நமக்கு அந்த உருண்டை வெந்துட்டு இருக்குல்ல, அது ஆஃப் பாயில் ஆனால் போதும். அதுலேயே பாதியிலே எடுத்துருங்க. பாதி வேக்காடான பிறகு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சின பிறகு நல்லா பொடியாக்கிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம டபராவில் இருக்க அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு நம்ம பொடியாக்கின அந்த உருண்டையை எடுத்து இந்த குழம்புல போட்டுருங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா கலரிக்கோங்க. நல்லா கலரி அந்த கரண்டிலே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கூட கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. அதை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். நல்லா கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். அந்த உருண்டெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நல்லா கட்டியான பிறகு நமக்கு தேவையான வடகறி இப்போது திக்காயிடுச்சு. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியோ, பூரியோ, தோசையோ எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். ஸோ வடகறி ரெசிபி வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கும் வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து வடகறினா ரொம்ப பிடிக்கும். ஸோ வடகறி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then it's bye.